ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி பண்ணுறோம். அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கத்திரிக்காயில் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்துட்டு இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிள் மெத்தட் தான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் ஒரு கத்திரிக்காய், ஒரு 4 தக்காளி, 4 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கத்திரிக்காய் தோல் சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் ஆயில் போட்டிருக்கு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு நான் போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் புளி ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கத்திரிக்காயை நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். அந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப நிறைய வேண்டாம். இது குக்கரில் பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். பாத்திரத்துலேயும் செய்யலாம். ஆனால் குக்கரில் பண்ணும்போது ஒரு 4-5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னா சட்னி ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டீம் மேலே வந்தோன்னே வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 விசில் கொடுங்க. அப்புறம் ஸ்டீம் செட் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தா இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். அது சூடாக இருக்கும்போதே அப்படியே ஸ்மாஷ் பண்ணோம்னா ஈஸியாக அந்த மாதிரி ஆயிரும். இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ஆப்பம், தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் நாலேஜ் கார்னர்னு ஒரு ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.